கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம இன்றைக்கு செய்திக்காக நெகோமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை நீங்கள் வாசிங்க. நெகோமியா 1ஆம் அதிகாரம். அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள் 20ஆம் வருஷம் கிஸ்லேயு மாதத்தில் நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால் என் சகோதரர் ஒருவனாகிய அனானியாவும் வேறே சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பிலிருந்து மீண்டு தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டதும் அதின் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். தேவன் தாமே இந்த வார்த்தையோடு பேசுவதற்காக நாம் இருந்த வண்ணமாக கர்த்தரை நாம் சோதரம் பண்ணுவோம். சோதரம் கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த பிரசங்கத்துடைய தலைப்பு பரிசுத்தமான ஆகிய நெகோமியா அப்படின்ற தலைப்பில் தேவ செய்தி கேட்க போகிறோம். இது கிட்டத்தட்ட நம்ம 6 வாரங்களோ அல்லது 7 வாரங்களோ இதிலிருந்து நம்ம செய்தி கேட்க போகிறோம். அலங்கம் என்பது என்ன, 12 வாசலுக்கு ஆவிக்குரிய செய்தி என்ன என்பதை வருகிற காலங்களிலே நாம் கேட்க போகிறோம். அல்லேலூயா. நெகோமியா என்பதற்கு சொப்பனக்காரன் என்பது ஒரு அர்த்தம் இருக்குது. சொப்பனக்காரன் என்பது இது தேவன் வைத்திருக்கிற பெயராக இருக்கலாம், அல்லது அதுக்கு அர்த்தமுள்ள பேர் சொப்பனக்காரன் என்று பெயர் உடையவனாய் இருக்கிறார். ஆனால் பழைய ஏற்பாடு காலத்தில் தன் சகோதரனால் ஒருவனுக்கு சொப்பனக்காரன் என்று ஒரு பேர் வச்சாங்க. யாருன்னா யோசேப்புக்கு தன் சகோதரர் எல்லாரும் சொப்பனக்காரன் வர அப்படின்ட்டு அவங்க ஒரு பெயரை வைத்தார்கள். அல்லேலூயா. புதிய காலத்தில் யார் சொப்பனத்தை பார்க்குறாங்கன்னா மூப்பர்கள் சொப்பனத்தை காண்பார்கள், வாலிபர்கள் தரிசனத்தை காண்பார். அப்படி சொப்பனம் மூப்பர்கள் என்ன செய்யணுமா, சொப்பனத்தை காண்பார். நெகோமியா என்பதுக்கு இன்னொரு அர்த்தம் கர்த்தர் ஆறுதல் தருகிறார். அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்கிறாரா, ஆறுதல் தருகிறார். இன்னும் ஒரு வேளை நம்ம ஆறுதல் இல்லாமல் இருந்தால் கூட அவர் சகல விதத்திலும் ஆறுதலின் தெய்வமாக இருக்கிறார். ஒரு தாய் தேற்றுவதை போல நம்மை தேற்றி தேவ சமூகம் தான் நம்மை ஆறுதல் படுத்துகிற ஒரு தேவ சமூகம் என்பதை நாம் அறிந்து கொள்ளும். இவங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எருசலேமிலிருந்து சிறையிருப்புக்கு போனவங்க. நீங்கள் கடந்த நாளில் நம்ம எஸ்ராவை குறித்து நம்ம பார்த்தோம், சிறுபாவலை குறித்து நமக்கு நல்லா தெரியும். எஸ்தரை குறித்து இந்த சிறையிருப்பில் தான் இருந்தவன், முருதைக்காயும் சிறையிருப்பில் தான் இருந்தவங்க நல்லவங்க. அவங்களெல்லாம் பார்த்தா நமக்கு தெரியும். இப்படி எல்லாருமே அந்த தானியேல் சிறையிருப்புக்குள்ளே இருந்தவன். அது எபிரேயர் வாலிபர்களும் 3 பேர் சிறையிருப்பில் இருந்தாங்க. ஆனால் அவங்களுடைய குணங்கள் பார்த்தோன்னா அவங்களே அந்த தேசத்தின் ராஜாவை அவரை உயர்த்தி வைத்திருப்பதை பார்க்க முடியும். அல்லேலூயா. அப்போ எனக்கு ஒரு பாரம் என்னென்னா, அந்த நல்லவங்களெல்லாம் சிறையிருப்பில் ஆண்டவர் ஏன் தள்ளினார் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வரும்போது அப்போ ஆண்டவர் என்னோடு பேசினேன். இப்போ இஸ்ரவேல் ஜனங்க ஆரம்பத்தில் 6 லட்சம் புருஷர் இருந்தாங்க, வர வர கம்மியாகிட்டாங்க. இப்போ 6 லட்சம் புருஷர்களில் கிட்டத்தட்ட 5,50,000 பேரோ பாவம் செய்கிறவனாக இருந்தார். அவர் என்ன செய்கிறாருன்னா, அதில் கொஞ்சம் பேர் உண்மையில் இருக்கிறாங்க, அவங்கள சேர்த்து சிறையிருப்புக்கு தள்ளிடுறார். அல்லேலூயா. அவங்கள சேர்த்து என்ன செய்கிறாரு, சிறையிருப்புக்கு தள்ளிடுறார்.
அப்படி இந்த சிறையிருப்புக்கு கொண்டு போகும்போது இன்னொரு தேசம், பாபிலோன் தேசம், எருசலேமுக்கு வந்து யூதா தேசத்துக்கு வந்து சிறைப்பிடித்து கொண்டு போகணும். அதில் கொஞ்சம் பேர் என்ன செய்கிறாங்கன்னா, அதை சிறையிருப்புக்கு போகாதபடி ஒளிஞ்சி தங்களை மறைத்து கொள்வார்கள். அந்த செய்தி தான் இங்கே வருது. அதனால் அந்த நல்லவங்களெல்லாம் இன்றைக்கி எஸ்தரா காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த ராஜா தான் அவனுக்கு எல்லா உதவிகளையும் செய்தான். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. இப்போ இவனாக பார்த்திங்கன்னா சூசான் என்கிற அரண்மனை, இங்கேயும் அந்த அர்த்தஸ்த ராஜா தான் அங்கே இருக்கிறார். சூசான் அரண்மனையில் அவன் பான பாத்திரக்காரனாக இருந்தான். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. பின்னாடி அந்த வசனெல்லாம் பார்க்கணும். அப்போ ஒரு அரண்மனை வாழ்க்கை வாழ்ந்தான். அரண்மனை வாழ்க்கை, குடிசையில் கிடையாது, சாதாரண வீட்டில் இல்லை, அரண்மனைக்குள்ளாக வாழ்ந்த ஒரு வாழ்க்கை. அப்போ அவனுக்கு ஒரு செய்தி அங்கிருந்து வருகிறது. ஒரு அலைச்சல்களே. அல்லேலூயா. இப்போ விசாரிக்கிறான். இது தூர தேசத்திலிருந்து ஒரு செய்தி. பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 வகையாக இருக்குது. தூர தேசத்திலிருந்து வரக்கூடிய நற்செய்தி, விடாய்த்து போன ஆத்துமக்களுக்கு குளிர்ந்த தண்ணீரிப்போல். இது ஒரு செய்தி. நம்ம எலும்புகள் புஷ்டியாக, நம்ம ஔஷதமாக இருக்க, மனமகிழ்ச்சியாக இருக்க, எங்கிருந்தோ ஒரு நல்ல செய்தி நம்மை தேடி வரும். ஒரு அலைச்சல்களே. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களே. அல்லேலூயா. கானான லேவை பார்த்தவங்க 10 பேர் கொண்டு வந்த செய்தி துர்செய்தி, பயத்தையும் நடக்கத்தையும் கொண்டு வந்த செய்தி. ஆனால் அந்த 2 பேர் செய்தி நல்ல செய்தி. ஒரு அலைச்சல்களே. அல்லேலூயா. இப்போ யார் ஃபோன் பண்ணாலும் என்ன செய்தின்னு தான் கேட்போம். அப்போ நமக்கு உலகத்தில் வாழும் போதெல்லாம் வரக்கூடிய செய்தி நல்ல செய்தியாக இருக்கும், அதே சமயத்தில் துர்செய்திகளாகவும் இருக்கும். அப்போ இவன் விசாரிக்கிறான், அந்த சிறையிருப்பில் மீந்தி இருக்கிறவர்கள் எப்படி இருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. அவங்க எப்படி இருக்கிறாங்க. இது வந்து செருபாபேலின் கீழே ஒரு பயணம். இது வந்து நெகோமியாவின் கீழே 3வது எருசலேமுக்கு பயணத்துக்கு சென்ற கூட்டம் தான் இந்த கூட்டம். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. அப்போஸ்தலனுடைய பவுலுடைய 3வது மிஷனரி பயணத்தை போல இவங்க எருசலேமுக்கு பயணம் செய்கிற ஒரு கூட்டம் தான். அப்போ அந்த நெகோமியா கேட்குறவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க, அந்த தப்பி ஒளிஞ்சவங்க எப்படி இருக்கிறாங்க, சிறையிருப்புகளுக்கு மீந்தி இருக்கிறவர்கள் எப்படி இருக்கிறாங்க ஆண்டி சொல்லும்போது, அவங்க யூதாவில் எருசலேமில் மகா தீங்கை அனுபவிக்கிறாங்க. ஒரு அலைச்சொல்களே. அல்லேலூயா. தீங்கு மாத்திரம் என்ன தீங்க, மகா தீங்கு அவங்க வாழ்க்கை இருக்குது. அப்படி பின்னாடி இன்னும் நிறைய சொல்கிறார். அப்போ இன்றைக்கி இந்த தீங்கை குறித்ததான காரியத்தை மாத்திரம் நம்ம கேட்கப்போம். இப்போ தீங்கு அப்படின்னா சில நேரங்களில் கர்த்தர் சில பிள்ளைகளை சில இடங்களில் வைப்பார், தரிசனத்தோடு தான் வைப்பார். இந்த இடத்துல நீ குடியிரு, அல்லது இந்த இடத்துல நிலம் வாங்கு, இந்த இடத்துல நீ இப்படி வாழணும் என்கிற ஒரு குறிப்பிட்ட காரியங்களுக்கு எல்லாருக்கும் அதை சொல்ல தான் செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அந்த ஆண்டவர் சொன்ன இடம், அதை ஆண்டவர் சொன்ன அந்த பகுதியில் நம்ம போனால் எந்த தீங்கும் நம்மை தொடரவே தொடராது. ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. கையில் சொல்லுங்களே. அல்லேலூயா. ஏன்னா அவர் சொன்ன இடம், அவர் காண்பித்த காரியங்கள், அனுப்புகிறவன் நான் அல்லவாங்கிறார். அப்போ அந்த இடத்துக்கு நம்ம இருந்தால் எந்த தீங்கும் நம்மை தொடரவே தொடர. இந்த சம்பவம் எங்கே நடந்துச்சுன்னா, சோதயங்குமார பட்டணம் அவருடைய பாவங்கள் பரலோகத்தில் எட்டினுச்சு. அதனால் அந்த சோதயங்குமார பட்டணத்தை தேவன் அக்னினால் கந்தகினால் அழிக்கணும் தீர்மானம் பண்ணிட்டார். அதே சமயத்தில் ஆபிரகாமினுடைய தம்பி ஒருத்தங்க இருக்கிறான். அப்போ அதனால் அந்த முழுமையாக அழிக்காமல் ஆபிரகாம் இடத்துல போய் அவன் ஜெபம் பண்ணி அந்த லோத்தின் குடும்பத்தை கர்த்தர் அழிச்சிட்டு வர்றார். ஆண்டு சொல்கிறார், எப்போ நான் காண்பிக்கிற தேசத்திற்கு மலைக்கு என்ன செஞ்சிடு, ஓடி போங்கிறார். நடந்து போன்னு சொல்லலை, நீ ஓடிப்போ, ஜீவன் தப்ப, இந்த சம பூமி எங்கேயும் நீ என்ன செய்யாத நிற்காது. நல்ல கவனிங்க,
சொல்கிறது மனுஷன் கிடையாது, கர்த்தர் தான் சொல்கிறாரு. நான் காண்பிக்கிற மலைக்கு என்ன செய்ய போனேன். ஆக அவன் சேருகிற வரைக்கும் எந்த தீங்கு அவன் என்ன செய்யாது, தொடராது. ஓடி போங்கிறார், ஆனால் ஓடுவதற்கும் பலனை தருவார். ஒரு அலே சொல்லுங்களே இல்லையா, தருவார். ஓட சொன்னது அவர் தான். ஆனால் நம்ம நேரத்தில் ஓட முடியாமல் இருந்தாலும் அந்த ஓடக்கூடிய பலனையும் தேவன் நமக்கு தருவார். அல்ல சொல்லுங்களே இல்லையா. தாவீது என்ன சொல்கிறேன், நாமத்தினால மதிலை நான் என்ன செய்தேன், தாண்டினேன். ஒரு சேனைக்குள்ளாக என்ன செய்தேன், பாய்ந்தேன். அவனுடைய பலம் அல்ல, அவருடைய பலத்தினால, அவருடைய நாமத்தினால. இப்போ எலியாவை கூட எடுத்துட்டிங்கன்னா அந்த பலிபீடத்தை கட்டி பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாம் கீசன் ஆச்சங்கிற வரை அவங்களெல்லாம் அந்த தள்ளி கொண்டுட்டு மழைக்காக முழங்கால் பட்டி ஜெபம் பண்ணி ராஜா ஆகாப் ராஜா ரதத்தோடு நிற்கிறான். வேலைக்காரனை பார்க்க சொல்கிறான், ஒன்றுமே இல்லைங்கிறான். கடைசி ஒரு கையளவு மேகம் இருக்குங்கிறான். இப்போ ராஜாவை சொல்லு, மலை எரிச்சலுடைய சத்தம் கேட்குது, ரதத்தை கொண்டு போ அப்படின்ட்டு. ஆனால் எலியாவுக்கு கற்று கொடுத்த பலம் ரதத்தை காட்டிலும் முன்பாக ஓடி போனான். முதலே சொல்களே இல்லையா. இப்போ ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, உமது கண்களில், இப்போ அவன் ஓடி போ ஆண்டு சொல்றாரு, இங்கே நிற்காத, நீ மலைக்கு போ அப்படிங்கிறார். இப்போ அவன் என்ன சொல்றான் பாருங்க, உன் கண்களில், உமது கண்களில், உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே, உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்தது. என் பிராணனை காக்க, நல்ல கவனிக்க, கிருபை கிடைச்சதுனால தான் ஆண்டு சொல்றேன், என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த, தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர், கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி போக சொல்ல பாருங்க, என் பிராணை காக்க அந்த கிருபை தந்தீங்க, இதெல்லாம் உண்மைதான், பிறகு விளங்க பண்ணிருங்க. இப்போ என்ன சொல்றேன், ஆண்ட மலைக்கு ஓடி போக என்னால் முடியாதுங்கிறான். இப்போ நல்ல நிறைய பிரச்சனை இருந்தால் என்னால் முடியும். ஏன்னா ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னாரா நமக்கு பலத்தை தருவார். அல்ல சொல்லுங்களே இல்லையா. இப்போ என்ன சொல்றான்னா, என்னால் ஓட முடியாது, தீங்கு என்னை தொடரும், தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேங்கிறான். ஒரு அலே சொல்லுங்களே இல்லையா. ஆண்டு என்ன சொல்றாருன்னா, பிராணனை காத்திரல சொல்ல நல்லதான் சொல்றேன், ஜீவனை தப்ப ஓடுங்கிறாரு, அவனை மறிப்பதற்காக அல்ல. இப்போ என்ன சொல்கிறா, என்னால் முடியாது, நாங்கள் போகிறதுக்குள்ளே தீங்கு என்னை என்ன செய்யும், தொடர்ந்துடும், மறித்து போவேன் அப்படின்னு சொல்கிறேன். நமக்குள்ளே இருக்கிற சில காரியங்கள் தான் அப்படி தான். ஒருவேளை நமக்கு எதிராக இந்த சம்பவம் நடக்குது ஏன் அப்படின்னு கேட்குறோம். கர்த்தர் தான் நம்ம அங்கங்கே வச்சிருக்கிறார், கர்த்தர் தான் நம்முடைய சபையில் வைத்திருக்கிறார். அப்படின்ட்டு நம்ம நினைக்கும் போது நமக்குள்ளே ஒரு மனப்பான்மை, தீங்கு என்னை தொடருமோ, தீங்கான காரியம் என் குடும்பத்தை பாதித்து விடுமோ, தீங்கானது என்னுடைய ஆசீர்வாதத்தை கெடுத்து விடுமோ, ஒருவேளை நான் மறித்து விடுவேனோ, என்னால் இதை செய்ய முடியல என்கிற எண்ணங்களும் இன்றைக்கி பலருக்குள்ளே இருக்கதான் செய்யுது. ஒரு அலே சொல்களே அல்லையா. கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்வார் என்றால், கர்த்தரோட வாக்கு தத்தம் செய்வார் என்றால், கர்த்தர் ஒரு இடத்துக்கு போ அப்படின்னு சொன்னார்ன்னா எந்த தீங்கும் நம்மை தொடராது. அல்ல சொல்களே இல்லையா, கையில் சொல்களே இல்லையா. இது நமக்குள்ளாகவே நம்முடைய சந்தேகத்தினால நாம் நினைக்கிறோம் தவிர, அந்த இடத்துக்கு சேர்கிற வரையும் கர்த்தர் பலத்தை கொடுப்பார். பரலோகராஜன் சேருகிற வரையும் நம்முடைய பலத்தை நம்ம தருவார். அல்ல சொல்களே இல்லையா. இப்படி பலருடைய எண்ணங்கள், ஓ இப்படி வந்துடுமோ அது ஆகிடுமோ, அதற்கு நம்ம பய வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியும் போது, கர்த்தருடைய சொல்லின்படி கீழ்ப்படிந்து நடந்து போகும்போது எந்த தீங்கும் நம்மை தொடராது. அல்ல சொல்களே இல்லையா. இது இப்படி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஆபிரகாமுடைய காலங்கள், ஈசாக்கினுடைய காலங்கள். ஆபிரகாம் துறவை வெட்டுறான், நீரூற்றை கண்டான். தண்ணி வேற, நீரூற்று வேற. சுரந்து வருகிற நீரூற்றை காண்கிறார்.
அப்போ அங்கே பெலிஸ்தர்கள் வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. ஆக தகப்பனுடைய ஈசாக்குடைய தகப்பனாக ஆபிரகாம் தூர்த்து போட்ட எல்லா அந்த துறவைகளை மண்ணினால் மூடிட்டாங்க. ஆண்டவர் காண்பித்த இடம்தான், ஆண்டு சொன்ன இடத்துல தான் பண்ணுறேன். ஆனால் மற்ற தேசத்தின் ஜனங்கள் அது மேலே மண்ணை வாரி போட்டாங்க. இப்போ ஈசாக்கினுடைய காலங்கள் என்ன செய்கிறான், மறுபடியும் அதை தோண்ட ஆரம்பிக்கிறான். ஒரு அலைய சொல்களே லூயா, சத்தமாக சொல்களே லூயா. தோண்ட ஆரம்பிக்கும் போது முதல் ஒரு தோண்டும் போது அவனுக்கு பிரச்சனை வருது. வாக்குவாதம் உண்ட ஏசேக்கு என்கிற பெயரை வைத்தான். அப்போ அது என்ன அர்த்தம்னா வாக்குவாதம். ஒரு அலைய சொல்களே லூயா. சில நேரங்கள் நல்ல கவனிங்க, நம்ம நிலத்தில் தான் வீடு கட்டுவோம், நாம் இருக்கிற இடத்துல தான் தொழில் செய்வோம். தேவையில்லாத பிரச்சனை நம்ம மேலே வரும். தேவையில்லாத நீ எப்படி வாழ்ந்திருக்கா பார்க்கலாம், நீ எப்படி இருக்கா பார்க்கலாம், நம்ம இடம்தான், நம்ம எல்லை தான். வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு அலைய சொல்களே லூயா. அதுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டார். மீண்டும் இன்னொரு துறவை அவன் செய்யும்போது அதை எதிர்த்தார்களாம். அதுக்கு சித்தனா என்கிற பேர். அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னென்னா எதிர்ப்பு. ஒரு அலைய சொல்களே லூயா. நம்ம எதிர்க்கிற கூட்டம் நிறைய பேர் இருக்க தான் செய்வான். உங்களை எதிர்க்கிற கூட்டம் எப்படியெல்லாம் நீ வாழ்ந்துடலாம் பார்க்கலாம் அப்படிங்கிற எதிர்ப்பு அலைகள் இயேசுவுக்கு இருக்க தான் செஞ்சது, பரிசுத்தவான்களுக்கு இருக்க தான் செய்யும். ஆக எதிரான வருகிற காரியங்கள், எதிர்ப்பு தெரிவிக்கிற ஒரு காரியம். இன்னொன்று அதுக்கு என்னென்னா குற்றம் சொல்லுதல். ஒரு அலைய சொல்லுகளே இல்லையா. குற்றம் சொல்லுவாங்களா, அந்த ரெண்டு அர்த்தமுள்ள தான் சித்தனா என்று பெயர் வைத்தார். மூன்றாவது ஆனால் அதெல்லாம் விட்டு கொடுத்தாங்க. மூன்றாவது ஒரு துறவை வெட்டும்போது தான் அமலேக்கரை வந்து வராங்க. ஏன்னா இதுவரையும் பிரச்சனை பண்ணாங்க தவிர அவனோடு கர்த்தர் இருப்பதை அவளால் அறிந்து கொள்ள முடியல. ஒரு அலைய சொல்லுகளே இல்லையா. இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க, ஈஸ்வரன் கூட கர்த்தர் இருக்கிறார். ஒரு அலைய சொல்லுகளே இல்லையா. அதனால் நம்ம என்னத்தான் பிளான் பண்ணாலும் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது என்பதை உணர்ந்து கொண்டாங்க. ஒரு சிலர் இன்னும் நம்ம உணராமல் தான் இருக்கிறோம். கர்த்தர் ஒரு குடும்பத்தோடு இருந்தால் அவங்களுக்கு எந்த தீங்கை நம்ம செய்ய முடியாது. ஒரு அலைய சொல்லுகளே இல்லையா. கர்த்தர் ஒரு ஊழியரோடு இருந்தால் எதையும் நம்ம அது எதிராக நம்ம செய்ய முடியாது. ஆக இங்கே அவங்க செஞ்சு பார்க்குறாங்க, ஒன்றும் முடியல. கடைசி ஒப்புரவாகிறாங்க, உடன்படிக்கை செய்கிறாங்க. அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து போகிறேன். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 21 முதல் 30 வரை வாசிங்க. வேறொரு துறவை வெட்டினார்கள், வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்து வாக்குவாதம் பண்ணினார்கள். வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதுக்கு சித்னா என்று பெயர், அதுக்கு சித்னா என்று பெயரிட்டார். பின்பு அவ்விடம் விட்டு அவ்விடம் விட்டு புறப்பட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். வேறொரு துறவை வெட்டினார். அதை குறித்து அவர் வாக்குவாதம் பண்ணவில்லை, வாக்குவாதம் பண்ணல. அப்பொழுது அவன் நாம் தேசத்தில் பல்கும்படிக்கு இல்லை, அதுக்கு முன்னாடி வந்து சரி, அது ரெண்டாவது, நான் தேசத்தின் பலகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதுக்கு ரெகோபோத். ரெகோபோத் மூணாவது ரெகோபோத். இந்த ரெகோபோத் என்பதுன்னா கர்த்தர் என்ன செய்யறன்னா தேசத்தின் எல்லைகளை விசாலமாக்குகிறவர். ஒரு அலை சொல்களே இல்லையா, கையில் சொல்களே இல்லையா. விசாலமாக்குகிறது. நாம் இப்போ நீங்கள் விசுவாசிங்க, நீங்கள் இப்போ இருக்கிற ஸ்தானத்திலிருந்து உங்களுடைய எல்லைகளை விசாலமாக்குகிறது. அதான் ரெகபத் தொடங்கிவிட்டது என்று ஃபாதர் பாடுறார். சமாதத்தின் காலங்கள் தொடங்கிவிட்டது. ஒரு அலை சொல்களே இல்லையா. உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு எதிராக போராடினாங்க, உங்களுக்கு என்னென்ன தீங்கு இழைக்க பார்த்தார்கள். சங்கீதத்தில் நிறைய காரியம் பார்த்தோம். அவளெல்லாம் செய்தாலும் தாவீதை ஒன்றும் பண்ண முடியல. கர்த்தர் உங்களோடு நம்மோடு இருப்பார் என்றால் எந்த முயற்சியும் எடுத்தாலும் அவருக்கு பலன் தராது. ஒரு அலைய சொல்களே இல்லையா. கர்த்தர் கூட இருக்கிறார். இப்போ அவங்க அது பண்ண உடனே வாசிங்க.
அங்கே இருந்து பெயர்செபாவுக்கு போனான். பெயர்செபாவுக்கு போனான். அன்று ராத்திரியிலே அந்த ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்து, கர்த்தர் இருக்கிறார், நான் உன்னோடு இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவனிடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். இப்ப நல்ல கவனிக்க, அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதியாக பிகோலும் கேராவிலிருந்து அவனிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது ஈசாக்கு அவளை நோக்கி, மறுபடியும் பிரச்சனை, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடி துரத்தி விட்டீர்களே என்றார். மறுபடியும் அதுதான் வந்திருக்கிறாங்க. நம்ம என்ன செய்தாலும் இது உனக்கு சொந்தம் இல்லைன்னு துரத்தி விடுகிற அனுபவம் இருந்துச்சு. இப்போ ஏன் வந்தீங்க? என்னை பகைச்சிங்களே, தீமையானதை செய்தீங்களே, இப்போ மறுபடியும் ஏன் வரீங்க என்று கேட்கும்போது அதற்கு அவர் பாருங்க, நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு இருக்கிறார். ஒரு அலேலுயா. இப்போ அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, நம்ம என்னதான் பண்ணாலும் ஒன்றும் முடியல. ஏன் பண்ண முடியல அப்படின்பதை ஈசா கூட கர்த்தர் இருக்கிறார். ஒரு அலேலுயா. அப்போ உங்களோடும் என்னோடு கர்த்தர் இருந்தால் எந்த எதிரான ஆயுதங்களும் நமக்கு வாய்க்கவே படாது. ஒரு அலேலுயா. ஆனால் ஒன்று, கர்த்தர் இல்லை அப்படின்னா அது பிரச்சனை. அது பின்னாடி நம்ம பார்க்கலாம். ஒரு தேவ பிள்ளையோடும் ஒரு குடும்பத்தோடும் கர்த்தர் கூட இருப்பார் என்றால், நீங்கள் செய்கிற வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு எதிராக எத்தனை பிரச்சனை வந்தாலும் அது உங்களை ஒன்று சேதப்படுத்தாது. ஒரு அலேலுயா. நீங்கள் தொழில் செய்கிற இடமானாலும் சரி, விசுவாச வாழ்க்கை வாழ்கிறனாலும் சரி, கேட்கிறவர்கள் நீங்கள் ஊழியம் செய்கிற இடமானாலும் சரி, கர்த்தர் உங்களோடு இருப்பார் என்றால் எதிரான எந்த பிரயாசங்களும் ஒன்றும் இல்லாமல் வாய்க்கப்படாமல் போகும். இப்போ அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, கர்த்தர் உங்களோடு நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று பார்த்துட்டாங்க. கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கு ஒரு ஆணை உடன்படிக்கை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணிட்டோம். நாங்கள் என்ன யுத்தம் பண்ண வரல, உமக்கு தீமை செய்ய வரல, இது என்னோடதுன்னு உன்னை விரட்ட நாங்கள் வரல, வாக்குவாதம் பண்ண வரல, எதிர்த்து நாங்கள் வரல, உங்களுக்கு குற்றம் சொல்ல வரல. இப்போ நாங்கள் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்த வந்திருக்கிறோம். ஒரு அலேலுயா. ஏன்னா கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை கண்டுட்டோம். இனி எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது என்பதை அறிந்து அதை சொல்ல பாருங்க. நாங்கள் உம்மை தொடாமல், ஒரு அலேலுயா, இனி நாங்கள் உண்மை என்ன செய்யணும்? தொடமாட்டோம். உன் பக்கத்தில் நாங்கள் இன்னும் வரமாட்டோம். உங்களை எதிராக நாங்கள் செயல்பட மாட்டோம், வாக்குவாதம் பண்ண மாட்டோம், எதிர்க்க மாட்டோம், உங்களை குற்றம் சொல்ல மாட்டோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே இதுவரை தீமை செஞ்சது போதும், தீங்கு செஞ்சது போதும், இன்னும் நன்மையை உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோட அனுப்பி விட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடி உம்மோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்த நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. ஒரு அலேலுயா. அயலவச்சல்களேலுயா. இப்போ இவங்களுக்கு என்ன பயம் வந்துருச்சுன்னா, அவரோட கர்த்தர் இருக்கிறாரு, ஒருவேளை அவர் நமக்கு தீங்கு செஞ்சிட்டோன்னா நம்ம அட்ரஸ் எல்லாம் போயிடுவோம். அதனால் இனி நாங்கள் அப்படி வர மாட்டோம். நீங்கள் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடி நாம் சமாதானமாக இருக்கும்படி உம்மோடு உடன்படிக்கை செய்ய வந்தோம். ஒரு அலேலுயா. சத்தமாதா சொல்களேலுயா. ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவருடைய சத்துறவையும் அவன் இடத்துல சமாதானமாக என்ன செய்வாரா? கொண்டு வருவார். கர்த்தர் நம்மோடு இருக்கணும்.
கர்த்தர் உங்களோடு இருக்கணும். கர்த்தர் உங்களோடு இருந்தால் ஒருவனும் உங்கள் மேலே கை வைக்க முடியாது. ஒரு அலைய சொல்லுங்களே இல்லையா? கர்த்தர் இல்லைன்னா பிரச்சனை தான். அவர்கள் பார்த்தார்கள். சிலர் நீங்கள் பார்த்தீங்கன்னு இன்னைக்கு கர்த்தர் ஒரு மனிதனோடு இருக்கிறார் என்பது நல்லா தெரியும். இந்த தெய்வ பிள்ளையோடு கர்த்தர் இருக்கிறார் என்பது நல்லா தெரியும். தெரிந்துதான் அவங்களுக்கு எதிராக இந்த சங்கீதத்தில் வாசித்தோம் இல்லையா, அந்த பொல்லாப்பானதை செய்து வருவார்கள். ஒரு அலைய சொல்லுங்களே இல்லையா? நல்லா தெரியும். தெரியாமல் இல்லை, இவங்க கூட கர்த்தர் இருக்கிறார் என்பது நல்லா தெரியும். ஆகவே தேவன் நம்மோடு இருந்தால் எந்த தீங்கும் நம்மிடத்தில் வராது. அல்லேலூயா சொல்லுங்களே இல்லையா? இப்போ யாக்கோபை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏசாவுக்கு பயந்து தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு கடந்து போனான். இடையில பெத்தேல்ல நமக்கு எல்லாம் தெரியும், அதெல்லாம் நேரம் ஆகிடும். அவன் திரும்பி வரான். ஆனால் தன் மாமனார் அவரை விரட்டிட்டு வராது. 2 மனைவியோடும் வேலைக்காரர்களோடு 2 பரிவாரத்தோடு கூட அப்படியே அவர்தான் கடந்து வரான். இப்போ அவனுடைய மாமனார் வந்து இவனுக்கு தீங்கு செய்யணுன்ட்டு பின்தொடர்ந்து வரான். சொல்லாமல் கொள்ள வந்துட்டானே இவனுக்கு ஒரு வழி பண்ணிட்டு வரான். அந்த வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது 31ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. 31:7. உங்கள் தகப்பனோ மனைவி சொல்ல, அவங்க பொண்டாட்டி சொல்ல, உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினார். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய, நல்ல கவனிங்க, ஆனாலும் உங்க அப்பா அல்லது எனது மாமனார் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கல. ஒரு அலைய சொல்லுங்களே அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா. அப்போ யாக்கோபோட சொல்லிட்டாரு, ஏப்பா நான் உன்னோடு இருந்து நான் சொன்னதை சொல்லும் நிறைவேறும் அளவு உன்னை கைவிட மாட்டேன்ட்டார். அப்போ அந்த யாக்கோபோடு கர்த்தர் இருக்கிறார். இருந்ததுனால லாபான்னு சொல்கிறான், உன் தேவன் என்னை தடுத்து நிறுத்தினாருங்கிறான். தீங்கு செய்யதான் வந்தான். அது யாக்கோபு சொல்கிறான், உங்கள் அப்பா இப்படியெல்லாம் ஏமாத்திட்டார், வஞ்சிட்ட, ஆகிலும் உன் தகப்பன் எனக்கு தீங்கு செய்யாதபடி என் தேவன் அவரை தடுத்து நிறுத்தினார். ஒரு அலைய சொல்லுங்களே இல்லையா? யாருமே நமக்கு தீங்கு செய்ய நினைத்தால், கர்த்தர் நம்மோடு இருந்தால் தீங்கு செய்கிறவனை தடுத்து நிறுத்துவார். அல்லேலூயா சொல்லுங்களே இல்லையா? அவன் என்னுடைய மகன், அவன் என்னுடைய மகள், இது என்னுடைய குடும்பம், இது என்னுடைய என்னால் அழைக்கப்பட்டவர்கள், அது எந்த உறவானாலும் பிரச்சனை இல்லை. அதனால் அதை தடுத்து நிறுத்துகிற நம்முடைய தேவன். ஒரு அலைய சொல்லுங்களே இல்லையா? ஒருவேளை உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் கேட்கிற பிள்ளை ஏதாவது தீங்கு செய்ய நினைத்தால் ஆண்டோடு கேட்கணும், ஆண்டவரே எனக்கு தீங்கு செய்கிற கூட்டம் நிறையா பேர் இருக்கிறாங்க, நீ அவளை தடுத்து நிறுத்தும் என்று நாம் விண்ணப்பம் பண்ணினால் கர்த்தர் அவளை தடுத்து நிறுத்துவார். ஒரு அலைய சொல்லுங்களே இல்லையா? இப்படி வேதாங்கமத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் நமக்கு கூட இருந்தாலும் எந்த தீங்கு வராது. ஆனால் இங்கே யூத ஜனங்க மகா தீங்கை அனுபவிக்கிறார்கள் என்கிற செய்தி செருபாபேலுக்கு வருவதை நாம் பார்க்க முடிகிறது. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை சீக்கிரமாக வாசிங்க. 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எகிப்தியரும் பார்வோனும் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினது போல நீங்கள் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்துவார். இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாரு, உங்கள் இருதயத்தை நீங்க கடினப்படுத்தாதீங்க. அவர்களை அவர் தீங்காய் யார உங்களை நெருக்கின அந்த இந்த பார்வோனுடையும் அந்த ஜனங்களையும் தீங்கினால் தீங்காய் வாதித்த பின்பு யாரு எகிப்தரை வாதித்த பின்பு ஜனங்களை அவர்கள் அனுப்பிவிட்டது, ஜனங்களை அவன் அனுப்பிவிட்டதை அவர்கள் போய்விட்டது இல்லையாங்கிறார். ஒரு அலைச்சல்களே இல்லையா? எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் நெருக்கப்பட்டதை போல யாரும் நெருக்க முடியாது. அது கூக்கரல் வானத்தில் எட்டிட்டு அப்படி அவன் ஆளோட்டினால கொடுமைப்படுத்தினான், உபதரப்படுத்தினான். ஆனால் ஆண்டு என்ன செய்தார்? அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கூட இருந்ததுனால பார்வோனுடைய அவன் சேர்ந்த ஜனங்களுக்கும்
தீங்கை தேவன் அனுபவித்து இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட செய்தவர். அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களே அல்லேலூயா. அப்போ பார்வனை எதுவரையும் வந்தான்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிவந்த சமுத்திரம் வரையும் தொடர்ந்துட்டே வரான். அவன் என்ன நினச்சிருப்பான்னா, முன்னாடி சிவந்த சமுத்திரம் இவங்க போக முடியாது, பின்னாடி நம்ம ரதங்களும் சேனையும் வந்தாச்சு, இனி இவங்க தப்ப வழி இல்லைன்னு தான் நினச்சிருப்பான். ஒரு அலைத்துங்களே அல்லேலூயா. இப்போ முன்னாடியும் போனாலும் அவன் நினச்சிருப்பான்னா மூழ்கிடுவாங்க, பின்னாடி வந்தாலும் நம்ம அழிச்சிடலாம் அப்படின்னு நினச்ச அந்த கூட்டத்தை தேவன் இஸ்ரவேல் ஜனங்களே சிவந்த சமுத்திரத்திலிருந்து கடக்க செய்துட்டு, அதே சிவந்த சமுத்திரத்தை அந்த பார்வனுடைய சேனை ரதங்கள் எல்லாவற்றிலும் கல்லை போல ஈயத்தை போல நடு சமுத்திரத்தில் அழித்து போட்டார். ஒரு அலைய சொல்களே அல்லேலூயா. சத்தமாக சொல்களே அல்லேலூயா. உடனே சரியாக புரிஞ்சிடணும், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக உனக்கு தீங்கு இணைத்தால் அன்று மாத்திரமில்லை இன்றும் கர்த்தர் என்ன செய்வார்னா இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார். ஒரு பெரிய பாதிப்பை கர்த்தர் ஏற்படுத்திடுவார். அன்றைக்கு அதை செய்தார். அவங்கள் எல்லாவற்றிலும் தீங்க அவர்களுக்கு எதிராக கர்த்தரே அந்த 10 வாதைகள் என்பது அவங்களுக்கு எதிராக வந்த தீங்கு தான். இஸ்ரவேல் ஜனங்களை கடக்க புறப்பட செய்தவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படின்னா அந்த ஜனத்தோடு கர்த்தர் இருந்தார். அந்த மேக ஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் கொடுச்சு. ஆனால் அதே சமயத்தில் சங்கீதக்காரன் சொன்ன 2-3 வசனத்தை வாசித்து 35ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரையும் வாசிங்க. 35ஆம் நல்ல கவனிங்க. மீண்டும் அதை நாம் வாசிப்போம். 35:4 8. இப்போ நல்ல கவனிங்க. என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கப்பட்டு கலங்குவார்களாக. இப்போ தாவீது அந்த பிரச்சனை, பிராணனை வாங்குகிற ஒரு கூட்டம். ஏன்னா தாவீதோடு கர்த்தர் இருந்தார், அது நம்மளெல்லாம் தெரியும். ஆனால் தாவீதோடு இருந்ததான வர வர அவன் விருத்தி அடைந்தான், சவுல் வர வர பெலிவீனம் அடைந்தார். ஒரு அல்லேலூயா. இப்போ சொல்ல என் பிராணனை 4ஆவது வசனத்திலிருந்து வாசி. வாங்க தேடல் வெட்கப்பட்டு கலங்குவார்களாக, எனக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள் நாணம் அடைவர்களாகிறான். யாரெல்லாம் எனக்கு தீங்கு செய்ய நினைக்கிறார்களோ அவங்க நாணம் அடையணும், வெட்கப்பட்டு போகணும். என் பிராணனை அழிக்கிறவர்களுக்காக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறான். ஒரு அலைய சொல்களே அல்லேலூயா. கையில் சொல்களே அல்லேலூயா. அவங்க வெட்கப்படணும், அவங்க நாணி தலை குனிந்து போகணும். அடுத்தது, அவள் காற்று முகத்தில் பறக்கும் பதரை போல அவர்களாக, கர்த்தருடைய தூதன் அவர்களை துரத்துவானாகங்கிறான். ஒரு பதர் காற்றில் பறந்தான்னா அது உருவமே தெரியாது, எங்கே போகணும்னு தெரியாது. கர்த்தருடைய தூதன் தேவ பிள்ளைகளுக்குமாக தீங்கு செய்யும் போது அவன் துரத்துவானாக. அல்லேலூயா. அதே தாவீது சொல்கிறேன், பதரை போல அவர்கள் பறந்து போவாங்க. கர்த்தருடைய தூதன் தேவ மனிதனுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு, தேவனை அறிந்த தேவ பிள்ளைகளுக்கு ஒரு செயல்பட்டால் கர்த்தருடைய தூதனே துரத்துவானா. ஒரு சொல்களே அல்லேலூயா. கையில் சொல்களே அல்லேலூயா. துரத்துவனாக. அவருடைய வழி, அந்த தீங்கு செய்கனுடைய வழி அப்படி இருக்கு. சங்கீதத்தில் பார்த்தோம், சுருக்கும் கண்ணியும் அப்படி தான் இருப்பது, இங்கே அப்படி தான் சொல்கிறார். அவர்களுடைய வழி இருளும் சருக்குளமாக இருப்பதாக, கர்த்தருடைய தூதன் அவளை பின்தொடர்வானாக. எங்கே போனாலும் விட மாட்டான், பின்தொடர்வானாக. முகாந்திரம் இல்லாமல் எனக்காக தங்களுடைய வலையை குழியிலே ஒளித்து வைத்தார்கள். முகாந்திர ஆத்துமாவை படுகொடி வெட்டினார்கள். அவன் நிலையாத அழிவிற்கு வரவும் மறைவாய் வைத்த வலை அவனையே பிடிக்க கடவது, அவனே அந்த குடியில விழுந்து அழிவானாங்க. ஒரு அலைய சொல்களே அல்லேலூயா. சத்தமாக தான் சொல்லுங்களே அல்லேலூயா.
இந்த வசனங்களெல்லாம் நம்ம மனப்பாடமாக வைத்து நான் வேலை செய்கிற இடத்துலையோ குடும்ப வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வந்தால் நம்ம போய் யுத்தம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. நம்ம போய் பேசினோன்னா ஆண்டவர் மௌனமாக இருந்துடுவார். நாம் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நிச்சயமாக இந்த காரியங்கள் எல்லாம் செய்வார். அல்லேலூயா சொல்லலே அல்லேலூயா. அவர் நம்மோடு இருக்கத்தக்க வாழ்க்கை நம்ம வாழணும். இன்னும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாசிக்க வேண்டாம். சங்கீதம் 121:7 சொல்கிறாரு, கர்த்தர் எல்லா தீங்குக்கும் உன்னை என்ன செய்கிறாரா, விலக்கி காப்பார். அப்போ நிறைய தீங்கு நமக்கு எதிராக வரும். அது வந்துகிட்டே இருக்கும், அதெல்லாம் விலக்கிட்டே இருப்பார், அப்புறப்படுத்திட்டே இருப்பார். கர்த்தர் நம்முடைய எல்லா தீங்குகளுக்கு விலக்கி நம்மை காப்பார். தீங்கு நாளிலே கூடாரத்தின் மறைவிலே நம்மை ஒழித்து பாதுகாப்பார். அல்லேலூயா சொல்களே அல்லேலூயா. சத்தமாக சொல்களே அல்லேலூயா. தேவ பிள்ளையாக இருந்தால் நம்ம மறிச்சிருவார். அந்த தீங்கு அண்டாதபடி தீங்கு நாளிலே கூடாரத்தின் மறைவிலே நம்மை ஒழித்து வைத்து பாதுகாக்கிறது. அப்படி தேவன் நம்மளோடு கூட இருந்தால் அப்போ நமக்கு எதிராக செயல்படுகிறவர்களை கர்த்தர் செய்ய வேண்டிய காரியங்களை கர்த்தர் செய்வார். நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகளை கூட 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 11ஆவது வசனம் வரைக்கும் அவ்விடத்தை விட்டு இப்போ அவன் தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணுறான் பவுல். இப்போ அவனுக்கு பிரச்சனை, நீங்கள் எல்லாம் இப்படி பண்ணக்கூடாது என்கிற ஒரு பிரச்சனை வருது. அப்போ பவுல் அந்த இடத்தை விட்டு தேவனை வணங்குகிறவனாகிய யுஸ்து என்னும் பேருள்ள ஒருவனுடைய வீட்டுக்கு வந்தான். அவன் வீடு ஜெப ஆலயத்துக்கு அடுத்ததா இருந்தது. பக்கத்தில் இருக்கு. ஜெபத்த ஆலயத்திலிருந்து துரத்து விட்டாங்க, நிலங்கள்லாம் ஒன்றும் பண்ணாதுன்னு. அந்த யுஸ்தனுடைய வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெபம் ஆலயத்தின் பக்கமாக இருந்துச்சு. ஒரு அலைச்சல்களே இல்லையா. அப்போ பக்கத்தில் இருந்தாலும் பக்கத்தில் இருந்தது. வாசிங்க. ஜெப ஆலய தலைவனாகிய கிறிஸ்பு என்பவன் கிறிஸ்து தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசமுள்ளவனானான். கொரிந்தியில் அநேகரும் சுவிசேஷம் கேட்டு விசுவாசி ஞானஸ்நானம் பெற்றார்கள். ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாத பேசும் மௌனமாகிறாதே. ஒரு அலைச்சல்களே இல்லையா. பக்கத்தில் தேவாலயம் இருக்கு, நீ பயப்படாத, நீ மௌனமா இருக்காத, நீ தைரியமா என்ன செய்ய பேசு. ஒரு அலைச்சல்களே இல்லையா. அப்படி சொல்றாரு, நான் உன்னுடன் இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன் மேலே கை போடுவது இல்லை. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக உண்டு. அதனால அவன் 1 வருஷமும் 6 மாதமும் தங்கி உபதேசம் பண்ணினான் என்று சொன்ன. ஆனால் தெளிவாக சொல்றேன், நீ பயப்படாத, தைரியமாக இரு, மௌனமாக இருக்காது, பேச. இந்த பட்டணத்தில் ஒருத்தனும் உனக்கு தீங்கு செய்ய முடியாது. ஒரு அலைய சொல்களே இல்லையா, கையில் சொல்களே இல்லையா. கர்த்தர் வந்து அப்படி நடத்துவார். பவுலோடு கர்த்தர் இருந்தார். தீங்கு செய்ய ஒருத்தரும் இந்த பட்டணத்தில் ஒருத்தனும் உனக்கு தீங்கு செய்ய முடியாது, ஒருவனும் உன் மேலே உன்னை கையை போட முடியாது என்பதை கர்த்தர் தெளிவாக அவனை தைரியப்படுத்துகிற விதமாய் பவுலோடு கூட பேசினார். அல்லேலூயா. அநேகர் விசுவாசித்து ஞானஸ்நானம் எடுத்தார்கள். அப்படின்னா அந்த வீட்டில் யுஸ்தா அவனும் ரொம்ப தைரியமாக என்ன வந்தாலும் பரவாயில்ல கர்த்தருக்காக என்று வைராக்கியமாக இருந்ததுனால அவனுக்கும் தீங்கு வராமல் கர்த்தர் காத்துக்கொண்டார். அல்லேலூயா. இப்படியெல்லாம் கர்த்தர் நம்மோடு இருந்தால்தான். அதே சமயத்தில் இன்னொரு சம்பவத்தை நாம் அறிந்து கொள்ளணும். வேதத்தை நன்றாக ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தவறு செய்யும்போது தீங்கு நம்ம மேலே வரும். அதை சரியாக நாம் அறிஞ்சுக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கெல்லாம் தப்பு பண்ணாங்களோ சிறையிருப்பு தள்ளிட்டார். அதான் மகா தீங்கை அனுபவித்தார். அவங்க எல்லாரும் பாவம் பண்ணாங்களா? எல்லாரும் மனசு இருதயம் கடை இல்லை. ஒரு 80% தவறு செய்தாலும் 20% தவறு செய்யலை. அவ்வளோதான் நம்ம ஜான்ஸ்ட்டு வரோம். ஆனால் அவங்களும் அதில் பாதிக்கப்படுறாங்க. அப்படின்னா யாராகிலும் ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒருவர் இன்னொரு விசுவாச குடும்பத்துக்கு விரோதமாக தீங்கு செய்ய நினைத்தால்
ஒருவேளை அது அவங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இருந்தாலும் குடும்பத்தில் யாருக்குள்ளாத பாதிப்பு உண்டாகும். ஒரு அலேச்சுங்களே இல்லையா? அப்படி ஏன்னா அவங்க நல்லவங்களாக இருப்பாங்க, நல்லவங்களாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு அந்த பாதிப்பை ஏற்படுத்தும். இஸ்ரவேல் ஜனங்க எல்லாரும் நல்லவங்க இல்லைன்னா கொஞ்சம் பேர் நல்லன்னா அவங்களே அந்த சிறையிருப்புக்கு என்ன செய்துட்டார், ஆண்டவர் தள்ளினார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ நல்ல கவனிங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 13வது வசனம் வரைக்கும் எலிசா அவனை நோக்கி நீ போய் வியாதி நீங்கி பிழைப்பீர். இது பெனானாத் சொல்கிறேன், என்ன வியாதியிலேருந்து நீங்கள் இல்லைன்னா நான் கேட்டு வாப்பா. அப்போ எலிசா சொல்கிறா, நீ பிழைப்பீர் என்று அவனுக்கு சொல்லும், ஆனாலும் சாகுவான் என்பதை கர்த்தர் காண்பித்தார் என்றார். பின்பு தேவனுடைய மனுஷன் திருப்பாமல் சலித்து போக மட்டும் அவனை நோக்கி கொண்டே அழுதான். இப்போ அசேக்கேலை பற்றி சொல்கிறார். இந்த அசேக்கேல் யார், அவன் என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிறத கர்த்தர் தெளிவாக சொல்கிறார். அப்படி ஆசகேல் என் ஆண்டவர் அழுகிறது என்ன என்று கேட்டார். அதற்கு அவன், நல்ல கவனி, இஸ்ரவேல் புத்திரர்களையும் செய்யும் தீங்கை நான் அறிந்தபடியால் அழுதேங்கிறான். அல்லேலூயா. இப்போ நமக்கு தெரியலன்னாலும் தீர்க்கதரிசி தெரியுது, இவன் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்ன செய்கிறான், இனிமேல் செய்ய போகிறான். ஒரு அல்லேலூயா. அப்போ யாரெல்லாம் தீங்கு செய்கிறார்கள் என்பதை பரலோகத்தின் தேவன் அறிகிறார். ஒரு அல்லேலூயா. யார் யாருக்கு தீங்கு செய்கிறாங்க, யார் யாருக்கு இடைஞ்சலாக இருக்கிறாங்க, யார் யார் யாருக்கு விரோதமாக இருக்கிறாங்க, அதில் மறைவான அந்த கைகளும் கன்னிகளும் குழியை வெட்டுகிறார்கள் என்பதை இஸ்ரவேலின் தேவன் அறிந்ததை போல அந்த எலிசா அறிந்திருக்கிறார். அதுக்கு தான்ப்பா நான் ஆள்றேன், நீ இஸ்ரவேல் ஜனங்களை செய்கிற தீங்கை நான் பார்த்தேன், பார்த்த உடனே நான் அழுகிறேங்கிறான். ஒரு அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேலூயா. அப்போ தீங்கு செய்கிறவர்களையும் எலிசாவே அறிந்தது உண்மை என்றால் அந்த எலிசாவின் தேவன் நம்முடைய தேவன் எவ்வளவு அதிகமாக அறிவார். அல்லேலூயா. ஒரு வேளை நம்ம மறைவாக பண்ணலாம், ரகசியமாக நம்ம பேசலாம், ஆனாலும் அவர்களை கர்த்தர் அறிவார். அல்லேலூயா. சில நேரம் நம்ம ஜெபம் நமக்கு அதை வெளிப்படுத்துவார், இவங்களை இப்படின்னு வெளிப்படுத்துவார், நம்ம அதை சொல்ல முடியாது. ஆனாலும் எலிசா தைரியமாக சொல்கிறேன். சொல்லிட்டு என்ன சொல்கிறேன் வாசித்து பாருங்க. நீ என்னென்ன பண்ண போறன்னா, அவங்க கோட்டைகளை அக்கினிக்கு இரையாக்கி அவருடைய வாலிபர்களை பட்டயத்தினால அந்த கோட்டையை அக்னியாக்கி பண்ண வாலிபரை பட்டயத்தினால கொண்டு பாருங்க, குழந்தைகளை தரையோட மோதி கற்பவதிகளை கீறி போடுவாய் என்றும். அப்பொழுது ஆசேகேல் இத்தனை பெரிய காரியத்தை செய்ய எம்மாத்திரம் என்றார். அதற்கு எலிசா, ராஜாவாகிய பெனானாத்தை சீரியாவின் ராஜாவாகுவா என்று சொன்னார். ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா இவன் தான் பெனாதாத்தை கொலை செய்தான். அல்லேலூயா. இவன் என்னென்ன பண்ணுவான் என்பதை எலிசாவுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஒருவேளை அந்த சங்கீதத்தில் நமக்கு தெரியாமல் இருக்கலாம், நமக்கு அறியாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அறிவார். அல்லேலூயா. உண்மையாய் தேவ சமூகத்தில் அமர்ந்தால் கர்த்தர் நமக்கு அது க்ளீனாக என்ன செய்வார், அதை வெளிப்படுத்த போவார். இப்போ நம்ம தவறு செய்யும் போது தீங்கு வரும். கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கலாம், கர்த்தருடைய பரிசுத்தவான்களாக இருக்கலாம், தவறு செய்யாத வரை எந்த தீங்கும் நம்ம வராது. அப்படியே தீங்கு செய்தாலும் கர்த்தர் அவளை தடுத்து நிறுத்திடுவார். ஒரு அல்லேலூயா. ஆனால் நாம் தவறு செய்யும் போது நம்மிடத்தில் ஏதாவது பாவங்கள், மறைவான பாவங்கள், அது இருதயங்கள் கடினப்பட்ட காரியங்கள் இப்படிலாம் இருந்தான்னா கர்த்தர் தீங்கை அனுமதிப்பார்.
இதே இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாய்க்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாசித்து பாருங்கள். உபாகமம் 31ஆம் அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனத்து. உபாகமம் 31ஆம் அதிகாரம் 17வது. மறுநாளிலே அந்நாளிலே நான் அவர்கள் மேல் கோபம் கொண்டு. யார் மேலே? இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே சொல்கிறாரு. இப்படியெல்லாம் பார்வனுடைய கைக்கும் பார்வனுடைய தீங்குக்கும் புறப்பட பண்ண தேவன்தான் அந்நாளிலே நான் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை கைவிடுவேங்கிறார். கோபப்படுறது மாத்திரமல்ல, கையை நான் விட்டுருவேன். ஒரு அலைய சொல்லுங்களே இல்லையா. இதுவரை நான் கைப்பிடித்து வந்தேன், இனி நான் கையை விட்டுருவேன், என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன் சொல்கிறார். முதலாவது நான் கோபப்படுவேன், ரெண்டாவது கையை விட்டுருவேன், இன்னி ஏன் முகத்தை நான் மறைச்சிடுவேன். ஒரு அலைய சொல்லுங்களே இல்லையா. அதே இஸ்ரவேல் ஜனங்கள் தான் சொல்கிறார், நமக்கும் பேசுகிறார். நம்ம மீண்டும் மீண்டும் தவறான பாதையில் போகும்போது சொல்லிடுவேன், நான் கோபப்படுவேன், ஆண்டோட கோபத்தை நிற்க முடியாது, நான் உன்னை கைவிட்டுருவேன், என் முகத்தை நான் மறைச்சிடுவேன். உடலே சொல்லுங்களே இல்லையா. ஆண்டோட முகம் மறைச்சுன்னா நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்தது என்ன சொல்கிறாரு, அவர்கள் பட்சிக்கப்படும்படிக்கு, அதனால் நான் இதெல்லாம் பண்ணிட்டேன்னா அவளை பட்சிக்கப்படும்படிக்கு அநேக தீங்குகளுக்கும் இக்கட்டுகளும் அவர்களை தொடரும். ஒரு அலைய சொல்லலே இல்லையா. அப்போ கர்த்தர் நம்மோடு இல்லாமல் இருந்தால் அநேக தீங்குகள் நம்ம வாழ்க்கையில் வரும், அநேக இக்கட்டுகள் நம்மை தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இப்போ தடுப்பவர் இல்லை, தடுத்து நிறுத்துகிறவர் இல்லை, கர்த்தர் இல்லை, கைவிட்டார், கோபப்படுறாரு, என்ற முகத்தையே மறைச்சிட்டார், அதெல்லாம் பார்க்க மாட்டேன். ஆக அது தொடரும் என்று சொல்கிறார். அடுத்தது, அந்நாளிலே அவர்கள் எங்கள் தேவன் அவங்க சொல்லுவாங்க, இது வரைக்கும் இருந்தார், எங்கள் நடுவில் இராததினால் அல்லவா இந்த தீங்கு எங்களை பின்தொடர்ந்தது என்பார்கள். வரலே சொல்லலே இல்லையா. இதுவரை இருந்துச்சு, எத்தனையோ தீங்கு தொடர்ந்துச்சு, எங்களை பாதுகாத்தார். இப்போ இந்த தேவன் எங்களோடு இல்லையே, கைவிட்டார், முகத்தை மறைச்சிட்டாரு, நாங்கள் செய்கிற அந்த பாவத்துக்கு கோபப்படுறாரு. இப்போ தேவன் எங்களோடு இல்லாததுனால இந்த தீங்கெல்லாம் எங்களை பின்தொடர்கிறது. ஒரு அலேச்சுங்களே இல்லையா. அப்போ நமக்குள்ள தீங்கு தேவன் இல்லைன்னா பல தீங்கு நம்ம வாழ்க்கையில் பின்தொடர்ந்துட்டே இருக்கும். அது நம்ம கர்த்தர் நம்மோடு இருக்கிற அளவுக்கு நம்மை பாதுகாத்து கொள்வேன். அலேச்சுங்களே இல்லையா. கர்த்தர் நம்மோடு இல்லாமல் ஏன் தீங்கு தொடர்ந்து கேள்வி கேட்க முடியாது. நம்ம கர்த்தருக்குள்ளே இருக்கிறோமா, கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோமா, கர்த்தருடைய நீதிமான்களாக இருக்கிறோமா, அதாவது நெகோமியை போல பரிசுத்தமான ஆகிய நெகோமியாவை போல நாம் இருக்கிறோமா என்று நம்ம ஆராய்ந்து பார்க்க. அடுத்த வசனத்தை கூட வாசிக்கும் போது ஏன் என்ன பண்ணாங்க, அவர்கள் வேறே தேவனிடத்தில் திரும்பி போக செய்த சகல தீமைகள் நிமித்தம் நான் அந்நாளிலே என் முகத்தை மறைக்கவே மறைப்பேன். அப்படிதான் அவங்க பண்ணிட்டாங்க. என்னை விட்டு அவங்க வெகு தூரம் கோல் இடத்திலும் கட்டையின் இடத்துல போயெல்லாம் ஆலோசனை கேட்குறாங்க என்று அவர்கள் தீமையான பாதையை தெரிந்து கொண்டதுனால கர்த்தர் அவளை கைவிட்டார். உடலே சொல்லுங்களே இல்லையா. அதனால் அநேக தீங்கு அவளை இக்கட்டுகள் தொடர்ந்துட்டே இருக்கு. நம்ம இதெல்லாம் சிந்திக்கணும். நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் தேவ சித்தன்னு நினச்சிடக்கூடாது. சில நேரம் நம்ம தவறு செய்யும் போது சில நம்மை தொடர்கிற சில பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். அது அடிக்கடி நம்முடைய குடும்பங்களை பாதிச்சுட்டே இருக்கும். அதிலிருந்து நம்ம வெளியே வரணும். ஒரு அலைய சொல்லலையே இல்லையா. அப்போ எந்த முகத்தை மறைக்கிற அளவுக்கு, என்னை கைவிடுற அளவுக்கு, கோபப்படுற அளவுக்கு நான் என்ன செஞ்சேன், ஆண்டவரே நீ கோபப்படும்படியாக நான் செய்த பாவங்கள் அக்கிரமங்கள் ரகசியமான கிரியைகள் எல்லாம் நீங்கள் மன்னியும் என்று சொல்லும்போது அப்போ அந்த தீங்கை தடுத்து நிறுத்துவார். ஒரு அலைய சொல்லலே இல்லையா. இல்லைன்னா அது தொடரும், அவரே இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி என்று தவறு செய்யும்போது இந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு வரும். நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதே 31 21வது வசனத்தை கூட வாசித்து பாருங்கள். அதே 31 அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் அவர்களை நல்ல கவனி தொடரும் போது அவர்கள்
மருந்து போகாதிருக்கும் இந்த பாட்டே இந்த பாட்டை அவர்களுக்கு விரோதமான சாட்சி பகரும். விரோதமாக சாட்சி பகரும். ஒரு அலையச்சல்களே இல்லையா? கீழே இந்த மோசை பாடுறான், 32 பாடுறான், இதில் கடைசி பகுதி பாடுறான். நான் பாடினவங்க தான். இப்போ இந்த பாட்டு அவங்களுக்கு விரோதமாய் சாட்சி சொல்லும். ஒரு அலையச்சல்களே இல்லையா? ஏன் உன் நிலைமை இப்படி ஆயிடுச்சு? நீ தேவனை விட்டு பின்வாங்கின, தீமையான பாதையை நீ தெரிந்து கொண்டாய், என்னை விட்டு நீ தூரம் போய் சோரமாய் மாறினவை. அதனால் உன்னை தீங்கு உன்னை தொடர்ந்துட்டே இருக்கு. ஏன் தொடருது என்பதை அந்த பாட்டு உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்லும். ஒரு அலேச்சன்களே இல்லையா? அதே அதிகாரத்தில் 31 29 30 நீங்கள் வாசிச்சு பாருங்க. 28 வாசிங்க. உங்கள் கோத்திரத்தில் உள்ள மூப்பர் உங்கள் அதிபதிகள், கோத்தர் மூப்பர்களை சொல்ற, கோத்தர்கள் மூப்பர்கள் அதிபதிகள் எல்லாருடைய காதுகளும் எல்லாருடைய காலங்களும் கேட்கத்தக்கதாக கேட்கத்தக்க நான் இந்த வார்த்தைகளை சொல்லவும் நான் இந்த வார்த்தைகளை சொல்லவும் அவர்களுக்கு விரோதமாக நல்ல கவனிங்க. இப்ப அவர்களுக்கு விரோதமாக வானத்தையும் பூமியையும் சாட்சி வைக்கவும் வானத்தையும் பூமியும் சாட்சி வைக்கவும் அவர்களை என்னிடத்தில் கூடி வர செய்யுங்கள். அவர்களை என்னிடத்தில் கூடி வர செய்யுங்கள். என் மரணத்திற்கு பின்பு மோசே சொல்றான், என் மரணத்திற்கு பின்பு நீங்கள் நிச்சயமாய் உங்களை கெடுத்து உங்களை கெடுப்பீங்க. கெடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட வழியை விட்டு விலகி நான் உங்களுக்கு தேவன் தந்த கட்டளையிட்ட வழி விலகி ஆகையால் கடைசி நாட்களில் தீங்கு உங்களுக்கு நேரிடும். ஒரு அலேச்சன்களே இல்லையா? உங்களை நேரிடும். ஏன்னா நீங்கள் விலகி கர்த்தர் தந்த எல்லா பிரமாணத்தை விலகிட்டீங்க, உடன்படிக்கையை மீறிட்டீங்க. அதனால் அங்கே கோத்திர பிதாக்கள் எல்லாரையும் அழைத்து சொல்கிறாரு, கடைசி நாளில் தீங்கு நேரிடும். ஒரு அலேச்சன்களே இல்லையா? இப்படி ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்க முடிகிறது. ஏராளமான இப்போ நல்ல கவனிங்க. தாவீதுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, தாவீது அவன் தான் தீங்கு நல்ல எல்லாம் நினச்சாலும் இஸ்ரவேலுடைய ஜனத்தொகையை எண்ணினான். தீர்க்கதரிசி போய் ஏன் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறான். அப்போ தாவீதே தனக்குள்ளாக அது தப்பு ஆயிடுச்சு அப்படின்னு மனம் வருந்தினான். ஆனால் மனம் வருந்தினாலும் கர்த்தர் அவனை விடலை. ஒரு அலேச்சல்களே இல்லையா? ஏன் நீ எண்ணினது தப்பா? சபையில் இருக்கிறாங்க என்றது தப்பா? என்று தப்பு கிடையாது. ஆனால் அது என்றதே ஆண்டவர் தப்புன்னு நினைக்கிறார். அப்போ நம்ம செய்கிற பாவத்தை எவ்வளோ தப்பான்னு நினைப்பார். சொல்லிட்டு தீர்க்கதரிசி அனுப்புகிறாரு, போய் சொல்லு, 7 வருஷம் பஞ்சம் வேணுமா? நீ எண்ணினதுக்கு 7 வருஷம் அல்லது 3 மாத காலங்கள் சத்துரு உன்னை பின்தொடரணுமா? ஒரு அலேச்சன்களே இல்லையா? அல்லது 3 நாள் கொள்ளை நோயை அனுப்பணுமா? 3 காரியம் சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா தேசத்தின் மேலே கொள்ளை நோயை அனுப்பிட்டார். ஒரு அலேச்சன்களே இல்லையா? ஜனங்கள் மறித்து கொண்டே இருக்கிறாங்க. ஆண்டவர் அனுப்பின தீங்கு சாதாரண எண்ணுனா. ஆக நம்ம பாவம் செய்யும் போது நம்மை தீங்கு தொடர்த்தான் செய்யும். அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தது 2 ராஜாக்கள் சாமுவேல் புத்தகத்தில் வாசிங்க. 20 அந்த அதிகாரத்தை சாமுவேல் தாவீது நாட்களில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருக்கு. அவன் என்னன்னதுக்கு அதுக்கு முந்தின வசனம் கூட வாசித்து பாருங்க. அவன் வருத்தப்படுறான், நான் தேவனுக்கு விரோதமாக என்ன தப்பு தான். வாசிங்க. எண்ணின பின்பு ராஜான்னு இருதியம், அதுதான் அதே வசனம் வாதித்தது. ஒரு அலேச்சல்களே இல்லையா? வாதிச்சு இருதயத்துக்கு ஏற்றவன் தான், எனக்கு பிரியமானவன் சொன்னவன் தான். சவுலை தள்ளிட்டு எனக்கு சித்தமானவளெல்லாம் தாவீது செய்வான்னு தாவீதை ஏற்படுத்தினான். உண்மைதான், தைல கொம்பினால் அபிஷேகப்படுத்தப்பட்ட மனுஷன்தான். ஆனால் அவன் அந்த சின்ன தவறு செய்யும் போது அவன் உணர்றான், இருதயம் வாதித்தது, தப்பு பண்ணிட்டானே. சில நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க, இருதயத்தில் வாதிப்பு உண்டாகிறது இல்லை. ஒரு அலேச்சல்களே இல்லையா? அப்படியே நம்ம போறோம் வாதித்து. அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி நான் இப்படி செய்ததினால பெரிய பாவம் செய்தேன். இப்போதும் ஆண்டவரே,
உமது அடியானின் நம்ம வாசிக்க நேரம் இல்லை, நான் சொல்கிறேன், டைம் ஆயிடுச்சு. அப்போ அவன் எல்லாம் இப்போ கூட கத்துடி தூதம் போய் அப்போ தான் இவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் அல்லவா பாவம் செய்தேன், நான் விரோதம் பாவம் செய்ய இந்த ஜனம் என்ன செய்தது. ஆண்டவர் தூதனை தடுத்து நிறுத்தினார். அல்லேலூயா சொல்களே அல்லேலூயா. தீங்கு தேசத்தின் மேல் நம்மக்கிட்ட தவறு இருந்தான்னா கர்த்தர் அதை செய்வார். நாம் தேவ பிள்ளைகளாக இருக்கிற வரை எந்த தீங்கும் நமக்கு நேரிடாது. இது நிறைய காரியங்கள் நம்ம இருக்க இஸ்ரவேல் ஜனங்களை கூட அதை செய்கிறாரு. இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா நமக்கு சில வாக்குத்தத்தங்களை தருகிறார். இப்போ புதிய காலத்தில் சில விஷயங்களுக்காக நம்ம தீங்கு அனுபவிக்கணும். எதற்காக? விசுவாச வாழ்க்கை வாழணும்னா ஊழியங்கள் செய்வதற்காக சில தீங்கான காரியங்கள் நம்ம அனுபவிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் அது நம்ம பாதிக்காமல் கர்த்தர் பாதுகாப்பார். அல்லேலூயா சொல்களே அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 1:8 வாசிங்க. 2 தீமோத்தேயு 1. ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாம தேவ வல்லமைக்கு ஏற்றபடி சுவிசேஷத்திற்காக தீங்கு கூட தீங்கு அனுபவிக்கிறான். அப்போ தேவனுடைய ஊழியங்களை செய்யும்போது, தேவனுடைய சுவிசேஷங்கள் செய்யும்போது, சபையினுடைய பொறுப்பு நம்ம இருக்கும்போது உபதேசத்தினால இயேசு கிறிஸ்து நிமித்தமாக சில தீங்கு நமக்கு எதிராக வரும். அல்லேலூயா. அதனால் பவுல் சொன்னால் என்னை போல நீங்கள் என்ன செய்யணும், அதை அனுபவிச்சு தான் ஆகணுங்கிற. தீங்கை அனுபவிக்கிற கூடியால் இருக்குங்கிற. அதே நீங்கள் 2 தீமோத்தேயுல வாசித்து பார்த்தீங்கன்னா 2:1 முதல் 3 வரைக்கும் வாசிங்க. ஆதலால் என் குமாரனே நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் கிருபையிலே நீ பலப்படு. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவி. நீயும் கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாக தீங்கு அனுபவி. அல்லேலூயா. ஒரு நல்ல போர் சேவகனாகி நல்ல ஊழியனாக நல்ல அப்போஸ்தலனாக மாறணும்னா தீங்கு அனுபவிக்க வேண்டும். அல்லேலூயா. கையில் வச்சுங்களேலூயா என்று அப்போஸ்தலனாய் பவுல் தெளிவாக சொல்ற. இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசித்து 2 தீமோத்தேயு 4:5 வாசிங்க. நீயோ எல்லாவற்றிலும் நல்ல கவனிக்க, எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு. தீங்கு அனுபவி. சுவிசேஷத்துடைய வேலைகளை செய். உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஒரு அல்லேலூயா. அப்போ நமக்கு இந்த விசுவாசம் வாழ்க்கை ஊழிய வாழ்க்கைன்னா உபதேசம் பேசுகிறவர்களுக்கு சத்திய பேசுகிறவர்களுக்கு தீங்கு எந்த சூழ்நிலையில் வரும் அதை அனுபவிக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாய் பவுல் மூலமாக கிறிஸ்து நமக்கு சொல்கிறார். அல்லேலூயா. இப்படி தான் அது இஸ்ரவேல் ஜனங்க சிறைப்பட்டு மீந்திருக்கிறவர்கள் இவன் விசாரிக்கும் போது, ஐயோ அந்த ஜனம் நல்லா இல்லை, சமாதானமாக இல்லை, மகா தீங்கை அனுபவிக்கிறாங்க. ஒரு அல்லேலூயா. அது கேட்கும்போது அவன் ரொம்ப துக்கமாக இருப்பான். மகா தீங்கை அனுபவிக்கிறார். ஆனால் கர்த்தர் நமக்கு ஒரு வாக்கு தத்தம் செய்திருக்கிறார். என்ன வாக்கு தத்தம் அப்படின்னா, செப்பனியாவின் புஸ்தகம், அது வாசனை முடிக்க போகிறோம், 3ஆம் அதிகாரம், அதில் 15ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி, நல்ல கவனிங்க, கர்த்தர் என்ன சொல்ல, நம்ம கத்துடைப்பில் இருந்தால் ஆக்கினிகளை, நம்மை சுற்றி இருக்கிற ஆக்கினிகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். உன்னுடைய சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். ஒரு அல்லேலூயா. கையில் வச்சு சொல்லுங்க அல்லேலூயா.
ஆண்டவன் நம்ம நடுவில் இருந்தால் நம்மை சுற்றி இருக்கிற ஆக்கினிகளை அகற்றி சத்துருக்களை விலக்கி இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் நம் நடுவில் இருக்கும்போது இனி தீங்கை காணாதிருப்பாய். அல்லேலூயா. இனி துஷ்டன் உன் வழியா என்ன செய்யறது இல்லையா, பிரவேசிப்பது இல்லை. ஏன் அப்படின்னா அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். அல்லேலூயா. அவர் ஒருவருக்கும் தீமையை செய்யாத சுத்த கண்ணனாக இருக்கிறார். நாம் இருக்கின்ற ஸ்தானத்தில் நாம் இருக்கும்போது எந்த தீங்கு நம்ம அணுகாது. ஆனால் நாம் தவறு செய்யும்போது அதுக்குரிய நிறைய வசனம் இருக்குது, டைம் ஆச்சு நடக்கல. ஆனால் அதுக்குரிய நம்முடைய தேவனுக்கு விரோதமாக திசை மாறி பாதை மாறி வழி மாறி நம்முடைய சுபாவங்கள் மாறும்போது எல்லா தீங்கும் கடைசி நாள் வரை நம்மை தொடரும். ஆயிலும் சுவிசேஷ ஊழியத்திற்காக நாம் பாடு அனுபவித்து அந்த தீங்கை அனுபவித்தால் கூட அதுவும் நம்மளை பாதிக்காதபடி அந்த தீங்கை காணாதிருப்பாய் என்ற வாக்கு தத்துவத்தின்படி உங்களையும் என்னையும் நடத்துவார். அப்படியே நாம் இனிமே நின்று ஆண்டு சமூகத்தை நான் நோக்கி ஒப்பு கொடுத்து நெகோமியாவுக்கு இந்த செய்தி வருகிறது. அந்த ஜனம் எப்படி இருக்கிறாங்கன்னு விசாரிக்கிறார். அவங்க மகா தீங்கை அனுபவிக்கிறார். இந்த செய்தி கேட்கிற தேவ பிள்ளைய, ஒரு வேளை உன்னை சுற்றிலும் தீங்கான காரியம் நம்ம வாழ்க்கையில் நன்மை கிருபை தான் தொடரணும் தவிர தீங்கு தொடரக்கூடாது. ஒரு வேளை இன்று தொடரும் என்றால் இந்த யாபேஸ் ஜெபம் பண்ணுறாங்க, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிங்கிறான். தீங்கு நம்மை துக்கப்படுத்தும். ஆண்டவரே, என்னை சுற்றி இருக்கிற என்னை தொடருகிற எல்லா தீங்குக்கும் என்னை விலக்கி காக்கணும். செப்பனையாவுடைய வாக்குத்தத்த வசனங்கள் என் வாழ்க்கையில் நிறைவேறணும் என்று சொல்லி எல்லாம் வாயை திறந்து சோதனை பண்ணுங்க பாப்பா, சோதனை பண்ணுங்க. ரீபா லாபா உங்களுக்கு தான் தெரியும். உங்களை சுற்றி என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆக்கினிகளை விலக்கி அப்படின்னா அந்த ஆக்கினி நம்மை அழிக்கும். சத்துருக்களிலிருந்து விலக்கி இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் நம் நடுவிலே வாசம் செய்து இனி அந்த தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லுகிற தேவன். எல்லாம் நல்ல வாயை திறந்து நீபாலாபாரபா நன்றி தகப்பனதை கேட்கிற தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கை முழுவதும் இக்கட்டுகளும் சோதனைகளும் தீங்கான காரியம், நல்ல செய்தி கூட கேட்க முடியாமல் ஒவ்வொரு நாளும் உனக்கு விரோதமாக துர்செய்தி கெட்ட செய்திகளை, இருக்கிற சந்தோஷம் மகிழ்ச்சி போகத்தக்க செய்திகளை கேட்கிறவனாக இருந்தா இன்றைக்கி ஆண்டு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த தீங்கு நாளிலே என்னை மறைத்து கொள்ளுங்கப்பா, நான் உம்முடைய பிள்ளையாக மாறேன், முந்தின வாழ்க்கை வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று நான் இனி யாரையும் நான் பார்க்குறதில்லப்பா. என்னை பாதுகாத்துக்கொள்ள, என் குடும்பத்தை பாதுகாத்துக்கொள்ள என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி என் பாவங்களெல்லாம் அறிக்கை செய்து நான் விட்டு விடுகிறேன். தாவீதின் இருதயம் வாதிக்கப்பட்டதைப் போல நம்ம எதெல்லாம் கர்த்தர் உணர்த்துகிறாரோ அதை அறிக்கை செய்து அப்படியே நாம் விட்டு விடுவோம். ரீபாலா பாரா நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இதோ மனிதர்கள் நடுவிலே வாசம் செய்பவரே, தங்கிடும் விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் வைத்திட உம்மை தொடுகிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொடுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொடுகிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொடுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்கள் என்று வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும்
எங்களோடு என்றும் வாசம் செய்யும். பிதாவாகிய தேவனை நாம் சோதனை பண்ணுவோம். சோதனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சோதனை பண்ணுவோம். சோதனை நம்மை ஆற்றி தேற்றி நடத்தின பரிசுத்தாவியானவரை சோதனை பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் பரிசுத்தவனாகிய நெகோமியா என்கிற அந்த தலைப்பில் நாங்கள் தேவ செய்தி கேட்டோம். இன்றைக்கு நாங்கள் அந்த தீங்கை குறித்ததான காரியங்களை, கர்த்தர் எங்களோடு இருந்தால் தீங்கை தடுத்து நிறுத்துகிறவர், இல்லாமல் போகும்போது தீங்கு எங்களை தொடரும். சுவிசேஷத்திற்காக தீங்கு அனுபவிக்கணும், ஆகிலும் இனி தீங்கு காணாது இருப்பாய் என்று வாக்கு தத்தத்தை எங்களுக்கு தந்து தொடர்ந்து சில வாரங்களாக அந்த பகுதியை தியானிக்க உதவி செய்வீராக. ஒருவேளை தாவீதின் இருதயம் வாதித்ததை போல சிலர் வாதிக்கப்பட்டால் அவளை எல்லாம் மன்னித்து மீண்டும் நன்மையால் அவளை திருப்திப்படுத்துகிறார். கேட்கிற பிள்ளைகளும் தங்கள் தேவனுக்கு அர்ப்பணிக்க உதவி வீடு சேர்கிறவரையும் ஒரு கரம் நடத்துவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே என் முழுவலுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல பல் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தாவினுடைய அன்னிய ஐக்கியமும் சந்தோஷ சமாதானமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவங்களோடும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரையும் சதா காலை என்றைக்கு நம்மோடு கூட இருப்பதாக, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதி.